ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎம். நான் உங்களுமா. ஸோ பொது தமிழ்ல பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாம் பேட்டர்ன்ல டெய்லியும் 100 கொஸ்டின் டெஸ்ட் கொடுத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு 6வது நாள். ஓகேங்களா? ஸோ இதுலயும் பாத்தீங்க அப்படின்னா 100 கொஸ்டின் இருக்கும். ஸோ 1ல இருந்து 100 வரைக்கும் எல்லா கொஸ்டினையும் ஃபுல்லா விடாம அட்டன் பண்ணுங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு ஏதாவது தெரியல அப்படின்னா புதுசா தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருக்கும். தெரிஞ்சது அப்படின்னா நீங்க வந்து ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபுல்லா எல்லா கொஸ்டினுமே அட்டன் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு நீங்க வந்து எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த டெஸ்ட் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் இந்த டெஸ்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நாங்க போடுற எஃபர்ட் நிறைய பேருக்கு இது வந்து சென்றடையும். ஓகேங்களா? சோ நிறைய பேர் இதனால பலனடையலாம். சோ லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேங்களா? ஓகே, டெஸ்ட் அட்டென்ட் பண்ணலாமா? பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். குடும்பம் எனும் சொல் முதலில் இடம்பெற்ற நூல். ஓகேங்களா? சோ குடும்பம் அப்படிங்கிற சொல் பாத்தீங்க அப்படின்னா முதலில் இடம்பெற்ற நூல் பாத்தீங்க அப்படின்னா திருக்குறள். ஓகேங்களா? சோ குடி செயல் வகை அப்படிங்கிற அதிகாரத்தின் கீழ் 1029வது திருக்குறளா இருக்கும். ஓகேங்களா? என்ன திருக்குறள் அப்படின்னா இடும்பைக்கே கொள்கலம் கொள்ளோ குடும்பத்தை குற்றம் மறைப்பான் உடம்பு. ஓகேங்களா? சோ குடும்பம் அப்படிங்கிற சொல் குடும்பத்தை அந்த இடத்துல வந்திருக்கும் இல்லையா? சோ இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா தன்னை சார்ந்துள்ள குடும்பத்திற்கு எந்த ஒரு துன்பமும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை காப்பாத்துறதுக்காக ஒருத்தவங்க முயல்வாங்க இல்லையா? சோ அவங்களுக்கே பாத்தீங்க அப்படின்னா மேலும் மேலும் துன்பம் வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லுவார். ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாமா? பாருங்க, கைவண்ணம் அங்கு கண்டேன் கால்வண்ணம் இங்கு கண்டேன் இப்பாடல் அடி இடம்பெற்ற நூல். ஓகேங்களா? சோ கைவண்ணம் அங்கு கண்டேன் கால்வண்ணம் இங்கு கண்டேன் அப்படிங்கிற பாடல் அடி எந்த இதுல இருக்கும் அப்படின்னா கம்பராமாயணத்தில் இருக்கும். ஓகேங்களா? அதாவது கைவண்ணம்னா கைத்திறமை, கால் வண்ணம்னா கால் திறமை. ஓகேங்களா? சோ ராமரோட வில் பட்டதுன்னு தான் பாத்தீங்கன்னா வில் பட்டுதான் தாடகை அப்படிங்கிற அரக்கி வந்து சாவாங்க. ஓகேங்களா? சோ அதனால அந்த இடம் வந்து கைவண்ணம். கால்வண்ணம் அப்படின்னா அவங்களோட பாதம் பட்ட உடனே தான் பாத்தீங்க அப்படின்னா கல்லா இருந்த அகலிகை வந்து உயிர் பெற்று வருவாங்க. அந்த இடத்துல அவரோட கால்வண்ணம் தெரியுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? சோ இது வந்து கம்பராமாயணம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இணையதள பயன்பாடு அதிகரித்தது அதனால் உலகம் குறுங்கியது எவ்வகை தொடர். ஓகேங்களா? சோ இணையதள பயன்பாடு அதிகரித்தது அதனால் உலகம் குறுகியது அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா தொடர்நிலை தொடர். ஓகேங்களா? சோ தொடர் வகைகள் இருக்கு இல்லையா, அதுல வரும். ஓகேங்களா? சோ தொடர்நிலை தொடர் அப்படின்னா ஒரே ஒரு எழுவாய் வந்து பல பயனிலைகளை கொண்டு முடியும். ஓகேங்களா? இந்த இடத்துல இணையதள பயன்பாடு அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல எழுவாய். ஓகேங்களா? சோ அதிகரித்தது அதனால் உலகம் குறுகியது, இது ரெண்டுமே பயனிலை. சோ ஒரு எழுவாய் பல பயனிலைகளை கொண்டு முடிவது பாத்தீங்க அப்படின்னா தொடர்நிலை தொடர். ஓகேங்களா? இதுவே கலவை தொடர் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு தனி சொற்றொடர் அல்லது அதற்கு மேற்பட்ட துணை தொடர்களுடன் கலந்து வருவது. ஓகேங்களா? சோ ஒரே ஒரு தனி சொற்றொடர், அப்படி இல்லை அப்படின்னா அதுக்கு மேல வந்து துணை தொடர்கள் இருக்கு இல்லையா, அது கலந்து வருவது. எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா நேற்று புயல் வீசியதால் பள்ளிக்கு விடுமுறை, அந்த மாதிரி சொல்றது. ஓகேங்களா? அடுத்து உணர்ச்சி தொடர் அப்படின்னா உவகை, அழுகை, அவலம், அச்சம், வியப்பு முதலான உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் தொடர் தான் பாத்தீங்க அப்படின்னா அந்த தொடர்லயே அது வந்து உணர்த்தி இருக்கும். அது பாத்தீங்க அப்படின்னா உணர்ச்சி தொடர். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தனிநிலை தொடர். தனிநிலை தொடர் அப்படின்னா ஒரு எழுவாய், அப்படி இல்லை அப்படின்னா ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய்கள் பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு பயனிலையை கொண்டு முடியும். ஓகேங்களா? சோ தொடர்நிலை அப்படின்னா ஒரு எழுவாய் தான். ஓகேங்களா? ஒரே எழுவாய், ஒண்ணுக்கு மேல பயனிலை. ஓகேங்களா? சோ ஒண்ணுக்கு மேல பயனிலை கொண்டு வரும். தனிநிலை தொடர் அப்படின்னா ஒண்ணு, அப்படி இல்லை அப்படின்னா நிறைய, அதாவது ஒண்ணுக்கு மேல ஒண்ணு, இந்த மாதிரி எழுவாய் வரும். ஆனா ஒரே ஒரு பயனிலை தான் வரும். ஓகேங்களா? சோ இதோட வித்தியாசம் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? சோ இதெல்லாமே பாத்தீங்க அப்படின்னா அந்த தொடர்களின் வகைகள். இந்த கொஸ்டின் வந்து தொடர்நிலை தொடர். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. பாரதியாரின் பாஞ்சாலி சபதம் எவ்வகை பா வடிவங்களில் இயற்றப்பட்டுள்ளது. ஓகேங்களா? சோ பாரதியாரின் பாஞ்சாலி சபதம் பாத்தீங்க அப்படின்னா எந்த வகை பா அப்படின்னா விருத்தமும் சிந்துவும். ஓகேங்களா? சோ விருத்தமும் சிந்துவும். பாஞ்சாலி சபதம் பாத்தீங்க அப்படின்னா 2 பாகங்கள் இருக்கும். ஓகேங்களா? 5 சருக்கங்களும் 402 பாடல்களும் இருக்கும். ஓகேங்களா? 2 பாகங்கள், 5 சருக்கங்கள், அதுக்கப்புறம் 412 பாடல்கள். ஓகேங்களா? சோ 5 சருக்கங்கள் என்ன அப்படின்னா சூழ்ச்சி சருக்கம், சூதாட்ட சருக்கம், அடிமை சருக்கம், துகிலுறுதல் சருக்கம், சபத சருக்கம். ஓகேங்களா? மகாபாரத கதைய வந்து பெண்ணுரிமை காப்பியமாக தமிழில் மாத்தி தந்ததுதான் பாத்தீங்க அப்படின்னா பாரதியார். இருக்குங்களா? அதுதான் பாத்தீங்க அப்படின்னா பாஞ்சாலி சபதம். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. இமயம் எங்கள் காலடியில் என்ற கவிதை தொகுப்பு யாரால் எழுதப்பட்டது? ஓகேங்களா? சோ இமயம் எங்கள் காலடியில் அப்படிங்கிற கவிதை தொகுப்பு பாத்தீங்க அப்படின்னா
ஆலந்தூர் கோ மோகனரங்கன் அவரு தான் வந்து எழுதினார். ஓகேங்களா. சோ ஆலந்தூர் கோ மோகனரங்கன். ஓகேங்களா. இது பாத்தீங்க அப்படின்னா இந்த நூல் இருக்கு இல்லையா, சோ இமயம் எங்கள் காலடியில் பாத்தீங்க அப்படின்னா தமிழக அரசின் பரிசினை பெற்றுள்ளது. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க, பொறுத்துக. சோ இத வந்து எழுதினவங்க. ஓகேங்களா. சோ சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, குண்டலகேசி, அந்த 50 காப்பியங்கள் இந்த இடத்துல 4 கொடுத்திருக்காங்க. சோ ஆசிரியர்கள் கொடுத்திருக்காங்க, அதை தான் நம்ம பொருத்தணும். பாருங்க, சிலப்பதிகாரம் பாத்தீங்க அப்படின்னா இளங்கோவடிகள், மணிமேகலை சீத்தலை சாத்தனார், சீவக சிந்தாமணி திருத்தக்க தேவர், குண்டலகேசி நாதகுத்தனார். ஓகேங்களா. சோ இதுக்கான ஆன்சர் 3, 4, 1, 2. ஓகேங்களா. சோ இந்த இடத்துல வளையாபதி மட்டும் மிஸ் ஆயிருக்கும். சோ வளையாபதிக்கு ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க, இவற்றில் எது அறிஞர் அண்ணா கூற்று? ஓகேங்களா. சோ கீழே சொல்லி இருக்கிறதுல எது அறிஞர் அண்ணாவோட கூற்று? ஓகேங்களா. பாருங்க, பாட்டாளி ஓய்வு பெறுவது சமூக நீதியில் ஒன்று, மெய் வைத்த செல்வம் எங்கே, மண்டலீகர்தம் மேடை எங்கே, உள்ளத்தே பொருள் இருக்க புறம்பே பொருள் தேடுதல், மன்னருக்கு தன் தேசம் அல்லாமல் இறப்பில்லை. ஓகேங்களா. இந்த இதுல சொன்னது பாத்தீங்கன்னா அறிஞர் அண்ணா சொன்ன கூற்று பாத்தீங்க அப்படின்னா பாட்டாளி ஓய்வு பெறுவது சமூக நீதியில் ஒன்று. ஓகேங்களா. இதுதான் அறிஞர் அண்ணா சொன்னது. ஓகேங்களா. சோ மெய் வைத்த செல்வம் எங்கே, இது பாத்தீங்க அப்படின்னா பட்டினத்தார் பாடல்கள்ல வரும். ஓகேங்களா. உள்ளத்தே பொருள் இருக்க, இது பாத்தீங்கன்னா நாலடியார்ல வரும். மன்னருக்கு தன் தேசம் இல்லாமல், இது பாத்தீங்கன்னா மூதுரையில வரும். ஓகேங்களா. சோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, தவறாக பிரிக்கப்பட்டுள்ள சொல்லை தேர்க. ஓகேங்களா. சோ இலக்கியம் அப்படிங்கறத இலக்கு இயம்னு பிரிக்கலாம், சரி. செம்மொழிய செம்மை மொழின்னு பிரிக்கலாம், சரி. தமிழ் மொழிய தமிழ் மொழின்னு பிரிக்கலாம், சரி. வேரூன்றிய பாத்தீங்கன்னா வேர் ஊன்றிய அந்த மாதிரி வரும், ரூ வராது. ஓகேங்களா. சோ வேர் ஊன்றிய அப்படி வரும். சோ இதுதான் தப்பா இருக்கு, ஆப்ஷன் டி. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க, வல்லைக்கு உறங்கும் வளநாட, வல்லை என்பதன் பொருள். ஓகேங்களா. சோ வல்லைக்கு உறங்கும் வளநாடு அப்படிங்கிறதுல வல்லை அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா நெல் குத்தும் போது பெண்கள் பாடும் பாட்டு. ஓகேங்களா. சோ நெற்குத்தி பாட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. சோ வல்லை அப்படிங்கிறது நெல் குத்தும் போது பாடப்படும் பாடல்கள். ஓகேங்களா. சோ நாட்டுப்புற பாடல்கள்ல தான் இந்த இது எல்லாமே வரும். ஓகேங்களா. சோ இது நடவு நடும்போது பெண்கள் பாடும் பாட்டு நடவு பாட்டுன்னு வரும். கும்மி அடிக்கும் போது பெண்கள் பாடும் பாட்டு வந்து கும்மி பாட்டுன்னு வரும். ஓகேங்களா. சோ நாட்டுப்புற பாடல்கள் பாத்தீங்க அப்படின்னா பல வகையா இருக்கும். ஓகேங்களா. என்னென்ன அப்படின்னா ஒரு சிலது சொல்றேன் பாருங்க, தாலாட்டு பாடல், கும்மி பாடல், சோபன பாடல், நலுங்கு பாடல், வாழ்த்து பாடல், ஒப்பாரி பாடல், விளையாட்டு பாடல், நையாண்டி பாடல், கதை பாடல், காதல் பாடல், தொழிற்பாடல், மீனவர் பாடல், நெற்குத்தி பாடல், ஏற்ற பாடல், நடவு பாடல்னு நிறைய இருக்கு. ஓகேங்களா. சோ இதுல இது பாத்தீங்க அப்படின்னா நடவு நடும்போது வரும் நடவு பாடல். ஓகேங்களா. கும்மி அடிக்கும் போது கும்மி பாடல். அடுத்து பாருங்க, விடைக்கேற்ற வினாவை தேர்க, இழப்பினும் பிற்பயக்கும் நற்பால்வை. ஓகேங்களா. சோ அப்படிங்கிறது இது வந்து விடையா வர்ற மாதிரி நம்ம கேள்வி கேட்கணும். ஓகேங்களா. சோ இது பாத்தீங்க அப்படின்னா திருக்குறள்ல வரும். ஓகேங்களா. சோ அளக்கொண்ட எல்லாம் அளப்போம், இழப்பினும் பிற்பயக்கும் நற்பாலவை அப்படிங்கிற அந்த திருக்குறள்ல வரும். அதாவது என்ன அப்படின்னா பிறர் அல திரட்டிய செல்வம் பாத்தீங்க அப்படின்னா நாம அல அது போயிரும். ஓகேங்களா. நல்வழியில் வந்த செல்வம் தான் நம்ம விட்டு போனா கூட அது மீண்டும் நம்ம கிட்ட வரும் அப்படின்னு சொல்றதுதான் இதோட பொருள். ஓகேங்களா. அதாவது இழந்தாலும் பிற்பயப்பவை. ஓகேங்களா. சோ நம்ம இழந்துட்டா கூட அது நமக்கு மீண்டும் வருவது எவை அப்படின்னு கேட்கிற மாதிரி வரணும். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஆர்ட் இஸ் லாங் அண்ட் லைஃப் இஸ் ஷார்ட் அப்படிங்கிற அந்த பழமொழி ஆங்கிலத்துல இருக்கு, நம்ம தமிழ்ல எழுதணும். ஓகேங்களா. சோ என்ன அப்படின்னா கல்விக்கரையில கற்பவர் நாள் சில. ஓகேங்களா. சோ கல்விக்கரையில கற்பவர் நாள் சில. அடுத்து பாருங்க, ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதல். ஓகேங்களா. இலைமறை காய்போல். ஓகேங்களா. சோ இலைமறை காய்போல் அப்படிங்கிறது இலை வந்து மறைச்சிட்டு இருக்கும், ஆனா ஏதோ ஒரு இடத்துல அந்த கேப்ல வந்து அது தெரியும், அந்த காய் வந்து தெரியும். ஓகேங்களா. சோ அது பாத்தீங்க அப்படின்னா வெளிப்படுதல். ஓகேங்களா. வெளிப்படுதல். அடுத்து பாருங்க, எவ்வகை வாக்கியம், பேசாதே. ஓகேங்களா. சோ பேசாதே அப்படிங்கிறது என்ன வரும், கட்டளை வாக்கியம் இல்லையா. சோ பேசிட்டே இருக்காங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், பேசாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. சோ பேசாதே அப்படிங்கிறது கட்டளை வாக்கியம். அடுத்து பாருங்க, புரவி ஆட்டம், புரவி நாட்டியம் என்ற பெயர்களால் அழைக்கப்படும் ஆட்டம் மீது. ஓகேங்களா. சோ புரவி அப்படின்னாலே அதுக்கு பொருள் வந்து குதிரை. ஓகேங்களா. சோ குதிரை. இதுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா பொய்க்கால் குதிரை ஆட்டம். ஓகேங்களா. சோ காவடி ஆட்டம்னா காவடி எடுத்து ஆடுவாங்க இல்லையா அது.
மயிலாட்டம் அப்படின்னா மயில் மாதிரி அந்த இதை வச்சுட்டு ஆடுவாங்க, அது மயிலாட்டம். ஒயிலாட்டம் அப்படின்னா தலையில வந்து ஒரு கலர் கலரா துணி கட்டியிருப்பாங்க ஓகேங்களா. ஆனா அந்த குரூப் ஃபுல்லாவே ஒரே மாதிரி கலர்ல துணி கட்டியிருப்பாங்க, அதே கலர்ல கையிலயும் ஒரு துணி மாதிரி வச்சிருப்பாங்க ஓகேங்களா. சோ அந்த இசைக்கேற்ப ஆடுவாங்க, அதுதான் ஒயிலாட்டம் ஓகேங்களா. பொய்க்கால் குதிரையாட்டம் அப்படின்னா அந்த பொம்மை குதிரை மேல உட்கார்ந்து இருக்க மாதிரி அதுல வந்து சவாரி போற மாதிரி இது பண்ணுவாங்க இல்லையா. சோ பொய்யாத வந்து சித்தரிச்சு பண்ணுவாங்க, அது வந்து பொய்க்கால் குதிரையாட்டம் ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. அண்ணாவின் பொங்கல் வாழ்த்து கடிதத்தில் எந்த கவிஞரின் கவிதையை மேற்கோள் காட்டுகிறார் ஓகேங்களா. சோ அண்ணாவின் பொங்கல் வாழ்த்து கடிதத்தில் எந்த கவிஞரின் கவிதையை மேற்கோள் காட்டுகிறார், இதுக்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா முடியரசன் ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. தேவதுந்துபி என்னும் இசைக்கருவி பயன்படுத்தும் ஆட்ட வகை ஓகேங்களா. சோ இந்த பாத்தீங்கன்னா தேவன் வரும் ஓகேங்களா. சோ தேவதுந்துபி எந்த ஆட்டத்துல வரும் அப்படின்னா தேவராட்டத்தில் வரும் ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. தமிழ் மொழி ஓர் உயர்தனி செம்மொழி என முதலாக கூறியவர் யார் ஓகேங்களா. சோ தமிழ் மொழி ஓர் உயர்தனி செம்மொழி அப்படின்னு யார் முதல்ல சொல்லியிருப்பாங்க அப்படின்னா கால்டுவெல் ஓகேங்களா. சோ ஆப்ஷன் சி கால்டுவெல். அடுத்த கொஸ்டின் பாருங்க. அகம்புறம் என்பது ஓகேங்களா. சோ அகம்புறம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம இலக்கணத்துல பார்த்திருப்போம் இல்லையா. தமிழ் இலக்கணத்துல பாத்தீங்கன்னா அகத்திணை புறத்திணை அகப்பொருள் இலக்கணம் புறப்பொருள் இலக்கணம் பாத்தீங்கன்னா இந்த இதுல என்ன வரும் அப்படின்னா இலக்கண கோட்பாடு ஓகேங்களா. சோ அகம்புறம் என்பது இலக்கண சாரி ஆப்ஷன் பி வாழ்வியல் இலக்கணம் ஓகேங்களா. சோ அகம்புறம் என்பது என்ன, வாழ்வியல் இலக்கணம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. பொறுத்துக பாருங்க. மதுரை இந்த சைடு பாத்தீங்கன்னா வேற பேர் கொடுத்துருக்கு ஓகேங்களா. சோ மதுரைக்கு சிறப்பு பெயர் அப்படி இல்லை அப்படின்னா பழங்காலத்தில் கூறப்பட்ட பெயர்கள் இருக்கும் ஓகேங்களா. சோ இந்த இடத்துல இருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் பழங்காலத்துல புராணங்கள்ல சொல்லியிருப்பாங்க இல்லையா, அந்த பேர் வரும் ஓகேங்களா. சோ மதுரை அப்படிங்கிறதுக்கு பாத்தீங்க அப்படின்னா கடம்பவனம், திருநெல்வேலி அப்படிங்கிறதுக்கு வேணுவனம், சிதம்பரம் அப்படிங்கிறதுக்கு தில்லைவனம், திருவிடைசுரம் அப்படிங்கிறது திருவடி சூலம். சோ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா 2, 3, 4, 1 ஓகேங்களா. சோ புராணங்கள்ல இந்த மாதிரி ஒவ்வொரு ஊர் பேரையும் அந்த இடத்துல மாத்தி வந்துரும் ஓகேங்களா. சோ அது வந்து எந்த ஊருக்கு எது அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா. அடுத்து பார்க்கலாமா பாருங்க. பாவை பாடிய வாயால் கோவை பாடுக என்று இறைவன் யாரிடம் கூறினார் ஓகேங்களா. சோ இறைவன் வந்து அந்தனர் வேடத்துல வந்து மாணிக்க வாசகர் கிட்டதான் வந்து பாவை பாடிய வாயால் கோவை பாடுக அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஓகேங்களா. சோ அது என்னது மாணிக்க வாசகர் கிட்ட சொல்லியிருப்பாரு. கோவை அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா இவர் வந்து இருக்கோவையார் அப்படிங்கிறத பாடியிருப்பார் ஓகேங்களா. சோ பாவை அப்படிங்கிறதுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு திருவாசகம், அதுக்கு முன்னாடி திருவாசகம் தான் பாடியிருப்பாரு ஓகேங்களா. சோ இந்த இறைவன் கேட்க திருவாசகத்தையும் முதல்ல பாடியிருப்பாரு, அதுக்கப்புறம் தான் அவர் வந்து இறைவன் வந்து பாவை பாடிய வாயால் கோவை பாடுக அப்படின்னு சொல்லி கேட்பாரு ஓகேங்களா. மாணிக்க வாசகர் கிட்ட கேட்பாரு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. திருநாவுக்கரசரை குறிப்பிடாத பெயர் ஓகேங்களா. சோ திருநாவுக்கரசருக்கு வேறு வேறு சிறப்பு பெயர்கள் உண்டு ஓகேங்களா. இந்த இதுல எதுன்னு கேக்குறாங்க, இல்லாதது எது பாருங்க. தருமசேனர் திருநாவுக்கரசருக்கான பெயர் தான், தாண்டகவேந்தர் திருநாவுக்கரசருக்கான பெயர் தான், வாகீசர் திருநாவுக்கரசருக்கான பெயர் தான் ஓகேங்களா. சோ தம்பிரான் தோழர் தான் வராது ஓகேங்களா. சோ இதுதான் ஆன்சர் ஓகேங்களா. சோ தம்பிரான் தோழர் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா சுந்தரரை குறிக்கும் ஓகேங்களா. சோ இவருக்கு திருநாவுக்கரசருக்கு வேறு வேறு பெயர்கள் இருக்கும் இல்லையா, என்னென்ன அப்படிங்கிறது பார்க்கலாம் பாருங்க. அப்பர், நாவுக்கரசர், தாண்டகவேந்தர், சைவ உலகின் செஞ்ஞாயிறு, வாகீசர், தருமசேனர், ஆளுடைய அரசு, இந்த மாதிரி வரும் ஓகேங்களா. சோ திருநாவுக்கரசரோட இயற்பெயர் பாத்தீங்க அப்படின்னா மருள் நீக்கியார் ஓகேங்களா. சோ திருநாவுக்கரசரின் இயற்பெயர் என்ன, மருள் நீக்கியார். அடுத்து பாருங்க. சிங்கங்களே எழுந்து வாருங்கள், நீங்கள் செம்மறி ஆடுகள் என்ற மயக்கத்தை உதறி தள்ளுங்கள் என கூறியவர் ஓகேங்களா. சோ இது பாத்தீங்க அப்படின்னா விவேகானந்தர் சொல்லியிருப்பார் ஓகேங்களா. சோ சிங்கங்களே எழுந்து வாருங்கள், நீங்கள் செம்மறியாடுகள் என்ற மயக்கத்தை உதறி தள்ளுங்கள் என கூறியவர் யாரு, விவேகானந்தர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. மதுரை தமிழ்ச்சங்கத்தில் முதலில் தங்கத்தோடா பரிசை பெற்றவர் யார் ஓகேங்களா. சோ மதுரை தமிழ்ச்சங்கத்தில் முதலில் தங்கத்தோடா பரிசை பெற்றவர் பாத்தீங்க அப்படின்னா நாமு வேங்கடசாமி நாட்டார் ஓகேங்களா. சோ நாமு வேங்கடசாமி நாட்டார். அடுத்த கொஸ்டின் பாருங்க. கம்பர் ராமாயணத்திற்கு இட்ட பெயர் ஓகேங்களா. சோ கம்பர் தாம் இயற்றிய ராமாயணத்துக்கு இட்ட பெயர் பாத்தீங்க அப்படின்னா ராமாவதாரம் ஓகேங்களா. சோ ராமாவதாரம். அடுத்த கொஸ்டின் பாருங்க.
கலித்தொகையில் நெய்தற்களியின் ஆசிரியர் யார்? ஓகேங்களா. சோ கலித்தொகையில் நெய்தற்களியின் ஆசிரியர் பாத்தீங்க அப்படின்னா நல்லந்துவனார். ஓகேங்களா. சோ பாத்தீங்கன்னா நமக்கு அந்த 5 திணைகள் எழுதினவங்க பேர் தெரியும் இல்லையா? குறிஞ்சி திணை எழுதினது குறிஞ்சி திணை பாத்தீங்க அப்படின்னா கபிலர், முல்லைத்திணை பேயனார், மருதத்திணை ஓரம்போகியார், நெய்தல் திணை அம்மூவனார், பாலை திணை ஓதலாந்தையார். இது வந்து அந்த திணைகள்ல வந்துடும். சோ இது வந்து ஐங்குறு நூறுல இருக்கும். ஓகேங்களா. கலித்தொகை நூலில பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு திணைக்கும் பாத்தீங்கன்னா வேற வேற ஆளுங்க எழுதியிருப்பாங்க. சோ குறிஞ்சி களி அப்படின்னு நம்ம அதை சொல்லலாம். ஒண்ணு கலித்தொகையில வந்து குறிஞ்சி திணைன்னு சொல்லலாம், அப்படி இல்லைன்னா கலித்தொகை நூலில் குறிஞ்சி களி அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. சோ குறிஞ்சி களி பாத்தீங்க அப்படின்னா கபிலர் பாடியிருப்பார். ஓகேங்களா. குறிஞ்சி களி பாத்தீங்க அப்படின்னா கபிலர் பாடியிருப்பாரு. முல்லை களி பாத்தீங்க அப்படின்னா நல்லுருத்திரன். மருதக்களி பாத்தீங்க அப்படின்னா மருதன் இளநாகனார். நெய்தல் களி பாத்தீங்க அப்படின்னா நல்லந்துவனார். பாலைக்களி பாத்தீங்க அப்படின்னா பெருங்கடுங்கோ. சோ இது வந்து இந்த கலித்தொகையில வரும். அதுக்கும் அந்த இதுல ஐங்குறு நூறு பார்த்திருப்போம் இல்லையா? சோ திணைக்கான ஆசிரியர்கள் அதுக்கும் இதுக்கும் குழப்பிக்காதீங்க. இது வந்து உங்களுக்கு கலித்தொகையில வரும். சோ குறிஞ்சி களி, முல்லைக்களி, மருதக்களி, நெய்தக்களி, பாலைக்களி அப்படின்னு வரும். ஓகேங்களா. சோ கபிலர் வந்து எத்தனை பாடல்கள் கலித்தொகையில இந்த இதுல குறிஞ்சியில் எழுதியிருப்பாரு அப்படின்னா 29 பாடல்கள் எழுதியிருப்பாரு. முல்லையில பாத்தீங்க அப்படின்னா 17. ஓகேங்களா. சோ மருதன் இளநாகனார் பாத்தீங்க அப்படின்னா 35, நல்லந்துவனார் பாத்தீங்க அப்படின்னா 33, பெருங்கடுங்கோ 35. ஓகேங்களா. சோ இத்தனை பாடல்கள் ஒவ்வொருத்தவங்களும் அந்தந்த களியில பாடியிருப்பாங்க. ஓகேங்களா. அடுத்து பார்க்கலாமா? பாருங்க, எந்த மன்னனுக்கு யானை தந்தமும் மயில் தொகையும் வாசனை பொருள்களும் தமிழகத்திலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டன? ஓகேங்களா. சோ எந்த மன்னனுக்கு யானை தந்தம், மயில் தொகை, வாசனை பொருட்கள் தமிழகத்திலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டன அப்படின்னா சாலமன். ஓகேங்களா. சோ சாலமன் அப்படிங்கிற மன்னனுக்கு தான். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? பாருங்க, ரகசிய வழி எனும் ஆங்கில நூலை தழுவி தமிழில் நாடக நூலினை இயற்றியவர் யார்? ஓகேங்களா. சோ ரகசிய வழி அப்படிங்கிற ஆங்கில நூலை தழுவி தமிழில் நாடக நூலை எழுதியவர் பாத்தீங்க அப்படின்னா சுந்தரம் பிள்ளை. ஓகேங்களா. சோ ரகசிய வழி அப்படின்னா த சீக்ரெட் வே அப்படிங்கிற அந்த ஆங்கில நூலை தான். ஓகேங்களா. சோ அது யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னா ஓகேங்களா. சோ த சீக்ரெட் வே. த சீக்ரெட் வே யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னா லிட்டன் பிரபு எழுதியிருப்பார். ஓகேங்களா. சோ த சீக்ரெட் வே யார் எழுதினாரு? லிட்டன் பிரபு எழுதினாரு. அந்த ஆங்கில நூலை தழுவி மனோன்மணியம் அப்படிங்கிற நாடக நூலை தான் வந்து சுந்தரம் பிள்ளை எழுதியிருப்பார். ஓகேங்களா. சோ இன்பியல் நாடக நூல் அப்படின்னு சொல்லலாம். 1891 மனோன்மணியம் அப்படிங்கிற நாடக நூலை எழுதியிருப்பார். ஓகேங்களா. அடுத்து பாருங்க, பொறுத்துக. சோ இந்த இடத்துல இடைநிலைகள் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. சோ வருவான் அப்படிங்கிறது இப்போ இதை வந்து பிரிச்சோம் அப்படின்னாதான் பகுவத உறுப்பிலக்கணத்துல பிரிச்சாதான் அது வந்து இறந்த காலமா, நிகழ்காலமா, எதிர்காலமான்னு தெரியும். ஓகேங்களா. சோ வருவான் எப்படி பிரிக்கலாம்? வரு இவ் ஆன் அப்படின்னு பிரிக்கலாம். ஓகேங்களா. சோ இந்த இடத்துல இவ் அப்படிங்கிறது என்ன? எதிர்கால இடைநிலை. ஓகேங்களா. சோ இதுக்கான ஆன்சர் 3. பாருங்க, இது 1. அடுத்து காணான். கான் ஆ ஆன். ஓகேங்களா. சோ இந்த இடத்துல ஆ வந்திருக்கா? இடைநிலை பாத்தீங்க அப்படின்னா பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில வரும். ஓகேங்களா. ஆ அப்படிங்கிறது எதிர்மறை இடைநிலை. பார்த்தான் எப்படி பிரிக்கலாம்? பார் இத் இத் ஆன். ஓகேங்களா. சோ இந்த இடத்துல இந்த இத்து வரும். சோ இத்து வந்து இறந்த கால இடைநிலை. அடுத்து நடக்கிறான். நட இக் கிரு ஆன். ஓகேங்களா. சோ நட இக் கிரு ஆன். இந்த இடத்துல கிரு அப்படிங்கிறது தான் பாத்தீங்கன்னா இடைநிலை. சோ இது வந்து நிகழ்கால இடைநிலை. சோ இதுக்கான ஆன்சர் 3, 4, 1, 2 தான். ஓகேங்களா. சோ இதுக்கான ஆன்சர் என்ன? 3, 4, 1, 2. அந்த பகுபத உறுப்பிலக்கணமா பிரிச்சுட்டோம் அப்படின்னா இடைநிலை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா. அடுத்து பாருங்க, நடமாடும் நூலகம் என்னும் திட்டத்தை தொடங்கியுள்ள மாநிலம். ஓகேங்களா. சோ நடமாடும் நூலகம் என்னும் திட்டத்தை தொடங்கியுள்ள மாநிலம் பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு. ஓகேங்களா. சோ தமிழ்நாடு. இது பாத்தீங்க அப்படின்னா மன்னார்குடி மேலவாசல் கிராமத்தை சேர்ந்த கனகசபை பிள்ளை இருக்காங்க இல்லையா, அவங்கதான் வந்து நடமாடும் நூலகத்தினை உருவாக்குனார். ஓகேங்களா. அதை யாரு வந்து திறந்து வச்சாங்க அப்படின்னா
இந்திய நூலக அறிவியலின் தந்தை இருக்காங்க இல்லையா, ஸோ அரங்கநாதன், அவரால் தான் வந்து துவங்கப்பட்டது. இப்போதைக்கு அது எங்க இருக்கு அப்படின்னா தமிழ் பல்கலைக்கழகத்தில் உள்ளது. ஓகேங்களா, ஸோ தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் உள்ளது. இது எப்போ அப்படின்னா 1931. ஓகேங்களா, அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பாருங்க, 99 வகையான பூக்களின் பெயர்கள் இடம்பெறும் நூல். ஓகேங்களா, ஸோ 99 பூக்கள் இருக்கிற அந்த நூல் எது அப்படின்னா குறிஞ்சிப்பாட்டு. ஓகேங்களா, ஸோ குறிஞ்சிப்பாட்டுல 99 வகையான பூக்களின் பெயர்கள் இருக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்க, பொருத்துக. ஸோ இதுக்கான பொருள் வந்து பொருத்தணும். பாருங்க, கதுப்பு அப்படின்னா கூந்தல் அப்படிங்கிற பொருள், கடிமகள் அப்படின்னா மணமகள், புறவி அப்படின்னா குதிரை, பச்சை அப்படின்னா தோல். அப்போ என்ன ஆன்சர்? 2, 3, 4, 1. சாரி, 2, 3, 1, 4 தான் இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்க. ஓகேங்களா, சோ இந்த மறுப்பு எல்லாருக்குமே தெரியும். ஓகேங்களா, சோ மறுத்து பேசுறது இல்லையா, சோ எதிர்த்து பேசுறது. ஓகேங்களா, சோ எதிர்ப்பு அப்படிங்கிறது வந்துடும். இந்த மறுப்புக்கு பாத்தீங்க அப்படின்னா தந்தம், விலங்குகளின் கொம்பு அப்படிங்கிற பொருள் வரும். ஓகேங்களா, சோ தந்தம். மறுப்புனா தந்தம், மறுப்புனா எதிர்ப்பு. ஓகேங்களா, அடுத்து பாருங்க, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தருங்க. ஓகேங்களா, சோ கார்டியன் அப்படிங்கிறதுக்கான தமிழ் சொல் பாத்தீங்க அப்படின்னா பாதுகாவலர். ஓகேங்களா, சோ கார்டியன்னா யாரு? பாதுகாவலர். அடுத்த கொஸ்டின் பாருங்க, உலகின் மிகச்சிறந்த நாவல்களில் ஒன்று என நேரு குறிப்பிடுவது. ஓகேங்களா, சோ உலகின் மிகச்சிறந்த நாவல்களில் ஒன்று என நேரு குறிப்பிடுவது பாத்தீங்க அப்படின்னா போரும் அமைதியும். ஓகேங்களா, சோ போரும் அமைதியும். இது யார் எழுதுனாங்க அப்படின்னா லியோ டால்ஸ்டாய் அப்படிங்கிற உருசிய மொழி. ஓகேங்களா, சோ ரஷ்ய மொழியில இருக்கிற ஒரு புதினம். ஓகேங்களா, சோ லியோ டால்ஸ்டாய் எழுதினாரு, ரஷ்ய மொழியில இருக்க ஒரு புதினம். அடுத்து பாருங்க, திருக்குறளுக்கு உரை எழுதியவருள் காலத்தால் பிந்தியவர். ஓகேங்களா, சோ காலத்தால் பிந்தியவர் பாத்தீங்க அப்படின்னா பரிமேலழகர். ஓகேங்களா, சோ காலத்தால் முந்தியவர் தருமர், முதலில் உரை எழுதியவர் மணக்குடவர். யாரோட உரை வந்து நல்லா, அதாவது மிகவும் பிரசித்தி பெற்றது அப்படின்னா அது வந்து பரிமேலழகரோட உரைதான். ஓகேங்களா, சோ இப்போ பிந்தியவரும் பாத்தீங்க அப்படின்னா காலத்தால் பிந்தியவரும் பரிமேலழகர் தான். ஓகேங்களா, அடுத்து பாருங்க, தேயிலை தோட்டப்பாட்டு எந்த நூலில் இருந்து எடுக்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா, சோ தேயிலை தோட்டப்பாட்டு பாத்தீங்க அப்படின்னா கும்மி பாடல்கள் அப்படிங்கிற நூல்ல இருந்து எடுக்கப்பட்டது. ஓகேங்களா, அடுத்து பாருங்க, மனோன்மணியம் ஒரு நூல். ஓகேங்களா, சோ என்ன நூல் அப்படின்னா நாடக நூல். ஓகேங்களா, சோ மனோன்மணியம் அப்படிங்கிறது ஒரு நாடக நூல். அடுத்து பாருங்க, ஓர் உயிர் பல உடல்களில் ஊடுருவி உலாவுவது போல பாயும் நதியாக பாலகாண்டத்தில் குறிப்பிடுவது. ஓகேங்களா, சோ ஒரு உயிர் பல உடல்களில் ஊடுருவி உலாவுவது போல பாயும் நதியாக பாலகாண்டத்தில் குறிப்பிடுவது பாத்தீங்க அப்படின்னா சரையு. ஓகேங்களா, சோ சரையு அப்படிங்கிற அந்த நதியை தான் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, அடுத்து பாருங்க, ஆனந்தரங்கர் ஏறத்தாழ எத்தனை ஆண்டுகள் நாட்குறிப்பு எழுதினார். ஓகேங்களா, சோ ஆனந்தரங்கர் ஏறத்தாழ எத்தனை ஆண்டுகள் நாட்குறிப்பு எழுதினார். ஓகேங்களா, சோ இது பாத்தீங்க அப்படின்னா செப்டம்பர் 6, 1736 இருந்து ஜனவரி 11, 1761 வரைக்கும் ஏறத்தாழ 25 ஆண்டுகள் நாட்குறிப்பு எழுதியிருப்பார். ஓகேங்களா, சோ அதனாலதான் பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவின் பெப்பிஸ் அப்படின்னு ஆனந்தரங்கரை நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, அடுத்து பாருங்க, கீழ்காண்பவற்றுள் எவை சரியானது. ஓகேங்களா, சொல் அப்படின்னாலும் பதம் அப்படின்னாலும் ஒரே பொருளை தான் தரும். அப்போ ஒரு பொருட்பன்மொழி. கைலாய வெற்பு. ஓகேங்களா, சோ இரு பெயரொட்டு பண்பு தொகை. இரு பெயரொட்டு பண்பு தொகை அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து பண்பு பெயர் சொற்களோடு வேறு சொற்கள் சேர்ந்து வந்து ஆகிய அப்படிங்கிற சொல் வந்து மறைஞ்சு வரும். அப்படி இல்லை அப்படின்னா பொது பெயரோடு சிறப்பு பெயரோ இல்லைன்னா சிறப்பு பெயரோடு பொது பெயரோ வந்து ஆகிய அப்படிங்கிற அந்த சொல் வந்து மறைஞ்சு வரும். ஓகேங்களா, சோ அதுதான் இரு பெயரொட்டு பண்பு தொகை. இந்த இடத்துல வெற்பு அப்படிங்கிறது மலை, கைலாய மலை. ஓகேங்களா, சோ கைலாயம் அப்படின்னாலும் மலை தான். வெற்பு அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து பொது பெயர்ல வந்துடும், கைலாய மலை அப்படிங்கிறது சிறப்பு பெயர்ல வந்துடும். அப்ப சிறப்பு பெயரோடு அந்த பொது பெயர் வந்திருக்கு இல்லையா, இதை இரு பெயரொட்டு பண்பு தொகைன்னு சொல்லலாம். ஓகேங்களா, அடுத்து மதம் பொலிகரி அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வினை தொகையில வரும். இருக்கு ஆரணம், அதுவும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிறப்பு பெயர் பொது பெயர் தான் வரும். சோ இரு பெயரொட்டு பண்பு தொகை. அப்ப எல்லாமே சரியா இருக்கு, ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா, அனைத்தும் சரி. அடுத்த கொஸ்டின் பாருங்க, சுவடிச்சாலை இலக்கண குறிப்பு தருது. ஓகேங்களா, சோ சுவடிச்சாலை சுவடியை உடைய சாலை இல்லைன்னா சுவடியை கொண்ட சாலை அப்படின்னு வரும். ஓகேங்களா, ஐ அப்படிங்கிற அந்த இரண்டாம் வேற்றுமை உருவும் கொண்ட உடைய அப்படிங்கிற
அந்த பயனும் வந்து இந்த இடத்துல இல்லாம வந்திருக்கு. சோ வந்து இது இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. ஓகேங்களா? சோ சுவடிச்சாலைக்கு பொருள் பாத்தீங்க அப்படின்னா நூலகம். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. காரைக்கால் அம்மையாரின் இயற்பெயர் என்ன? ஓகேங்களா? சோ காரைக்கால் அம்மையாரின் இயற்பெயர் பாத்தீங்க அப்படின்னா புனிதவதி. ஓகேங்களா? புனிதவதி அப்படிங்கிறது தான் காரைக்கால் அம்மையாரின் இயற்பெயர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. எது தவறு எது சரி? ஓகேங்களா? சோ இந்த இதுல மயங்கொழி சொற்கள் வந்திருக்கு. இலை அப்படின்னா கொடி மரம் இலை சரி, இந்த இலை அப்படின்னா செய் கரெக்ட், இந்த இலை அப்படின்னா மெலிந்து போதல் கரெக்ட். அப்போ அனைத்தும் சரி. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. பொறுத்துக. சோ இது வந்து பொருள் எழுதணும். பாருங்க. ஒப்புரவு அப்படின்னா உதவுதல் அப்படிங்கிற பொருள், உதவி. ஓகேங்களா? அடுத்து சால்பு அப்படின்னா சான்றாண்மை, மாற்றார் அப்படின்னா பகைவர், கட்டளை அப்படின்னா உரைகள். சோ இதுக்கான ஆன்சர் 2, 1, 4, 3 தான் இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. கீழ்காணும் எந்த மாதம் கண்ணகி மதுரையை எரித்த மாதம் என்று கூறப்படுகிறது? ஓகேங்களா? சோ கீழ்காணும் எந்த மாதம் கண்ணகி வந்து மதுரையை எரிச்சதா சொல்ற மாதம் பாத்தீங்க அப்படின்னா ஆடி மாதம். ஓகேங்களா? ஆடி மாதம். அடுத்து பாருங்க. சொற்றொடர் நிலை என வழங்கப்படும் சிற்றிலக்கியம் இவற்றுள் எது? ஓகேங்களா? சோ சொற்றொடர் நிலை அப்படின்னா இந்த கீழே இருக்கிறதுல எது அப்படின்னா அந்தாதி. ஓகேங்களா? அந்தாதியை தான் நம்ம சொற்றொடர் நிலை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அடுத்து பாருங்க. பொறுத்துக. சோ பவித்ரம் அப்படின்னா தூய்மை அப்படிங்கிற பொருள். ஒரு நிமிஷம். பவித்ரம் அப்படின்னா தூய்மை அப்படிங்கிற பொருள். சாளரம் அப்படின்னா பலகனி அப்படிங்கிற பொருள். சூளிகை அப்படின்னா நிலாமுற்றம். இருங்கடல் அப்படின்னா இருள்கடல் இருங்கடல் எல்லாமே ஒண்ணுதான். ஓகேங்களா? சோ நீலக்கடல் அப்படிங்கிற பொருள். சோ இதுக்கான ஆன்சர் 1, 2, 3, 4. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. கூற்றுகளை ஆராய்க. ஒன்றோ அல்லது இரண்டோ தருக. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி உங்களுக்கு தருக வருது இல்லையா? சோ ஒருமையில வந்துச்சுன்னா அல்லது அப்படிங்கிறது உங்களுக்கு வராது. ஓகேங்களா? ஒன்றோ அல்லது இரண்டோ தருகன்னு வராது. அப்போ ஒன்றோ இரண்டோ தருக. ஓகேங்களா? அடுத்து சென்னை என்ற நகரம் இந்த மாதிரி வராது, என்னும் நகரம். ஓகேங்களா? அப்ப என்ன சரியா இருக்கு? 3, 4 சரியா இருக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இவர்களுள் எவர் மணிக்கொடி இதழில் புதுக்கவிதை எழுதவில்லை? ஓகேங்களா? சோ மணிக்கொடி அப்படிங்கிற அந்த இதழ்ல புதுக்கவிதை எழுதாதவங்கள கேட்கிறாங்க. ஓகேங்களா? சோ இதுக்கான ஆன்சர் எஸ் வைத்தீஸ்வரன். ஓகேங்களா? சோ எழுதினவங்கள பார்க்கலாம். ஓகேங்களா? சோ மணிக்கொடி இதழ் ஆசிரியர்கள் பாத்தீங்க அப்படின்னா PS ராமையா வந்து ஆசிரியரா இருந்தாரு. கி ராமச்சந்திரன் அப்படிங்கிறவர் வந்து துணை ஆசிரியரா இருந்தார். ஓகேங்களா? சோ இதுல எழுத்தாளர்கள் யார் யார் எழுதினாங்க அப்படின்னா புதுமை பித்தன் வந்து துன்பக்கேணி அப்படிங்கிற தலைப்பிலையும், செல்லப்பா வந்து சரசாவின் பொம்மை அப்படிங்கிற அந்த தலைப்பின் கீழையும். ஓகேங்களா? சோ நான் பிச்சமூர்த்தி, கூபா ராஜகோபாலன், PS ராமையா, நான் சிதம்பர சுப்பிரமணியன், சிட்டி அப்படிங்கிற பெயர் கொண்ட கோ சுந்தரராஜன் அவர்களும், செல்லப்பாவும், டி ஜானகிராமன், கானா சுப்பிரமணியம், லாசா ராமாமிர்தம், மௌனி சண்முக சுந்தரம், MB வெங்கட்ராம் இவங்க எல்லாமே வந்து அந்த மணிக்கொடி இதழில் எழுத்தாளர்களா இருந்தவங்க தான். ஓகேங்களா? அடுத்து பாருங்க. பின்வருவனவற்றுள் திருக்குறளில் இடம்பெறாத சொல். ஓகேங்களா? சோ கீழே இருக்கிறதுல திருக்குறளில் இடம்பெறாத சொல் பாத்தீங்க அப்படின்னா தமிழ் அப்படிங்கிற சொல் தான் பாத்தீங்க அப்படின்னா திருக்குறளில் இருக்காது. ஓகேங்களா? சோ மொத்தமா 2 சொல் வந்து தமிழ்ல இருக்காது. ஓகேங்களா? சோ என்னென்ன அப்படின்னா தமிழ், அதுக்கப்புறம் கடவுள் அப்படிங்கிற அந்த 2 சொல்லும் பாத்தீங்க அப்படின்னா திருக்குறளில் பெறாதவை. ஓகேங்களா? சோ திருக்குறளில் அப்புறம் இடம்பெறாத ஒரே எண் பாத்தீங்க அப்படின்னா 9 அப்படிங்கிற அந்த எண் வந்து திருக்குறளில் இடம்பெறாது. ஓகேங்களா? சோ திருக்குறளில் இடம்பெறும் கோடி அப்படிங்கிற சொல் பாத்தீங்க அப்படின்னா மொத்தமா 7 இடத்துல வரும். ஓகேங்களா? 7 அப்படிங்கிற எண் பாத்தீங்க அப்படின்னா 8 இடத்துல வரும். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. பொருந்தா இணையை கண்டறிய. ஓகேங்களா? சோ பாண்டியர்களோட தலைநகரம் பாத்தீங்க அப்படின்னா முதலில் கொற்கையாக இருந்தது. ஓகேங்களா? சோ அப்ப இது சரி. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த கொற்கைய பாண்டியர்களின் முத்து நகரம், வணிக துறைமுகம், கப்பற்படை தலை இந்த மாதிரி நிறைய பேர் அதுக்கு சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்து சோழர்களின் தலைநகரம் பாத்தீங்க அப்படின்னா காவிரி பூம்பட்டினம். ஓகேங்களா? சோழ நாட்டுக்கு துறைமுகமாக இருந்தது காவிரி பூம்பட்டினம். ஓகேங்களா? அடுத்து பல்லவர்களின் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தலைநகரம் விசாகப்பட்டினம் கிடையாது, காஞ்சிபுரம். ஓகேங்களா? தலைநகரம் காஞ்சிபுரம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஓகே தலைநகரம் பாத்தீங்க அப்படின்னா காஞ்சிபுரம்,
கரூர் வஞ்சி தான் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு துறைமுகமாக இருந்திருக்கு. ஓகேங்களா. அடுத்து சேரர்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முசிறி பாத்தீங்க அப்படின்னா துறைமுகங்களுள் ஒன்று. ஓகேங்களா. சோ சேர நாட்டின் முக்கிய துறைமுகங்களுள் ஒன்று பாத்தீங்க அப்படின்னா முசிறி. ஓகேங்களா. புகழ்பெற்ற துறைமுகம் பாத்தீங்க அப்படின்னா தொண்டி. சேரர்களின் புகழ்பெற்ற துறைமுகம் தொண்டி. அதுக்கப்புறம் முக்கியத்துவம் வாய்ந்தது பாத்தீங்க அப்படின்னா முசிறி. ஓகேங்களா. சோ இதுல எது தப்பா இருக்கு? ஆப்ஷன் சி, பல்லவர் தான். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. சந்திப்பிழை இல்லாத தொடரை கண்டறி. ஓகேங்களா. சோ இதுல சந்திப்பிழை இல்லாம பார்க்கணும். பாருங்க, கைத்தொழில், கைத்தொழில் அப்படிதான் வரும், இத்து சேர்ந்துதான் வரும். ஓகேங்களா. அடுத்து ஒன்றை, ஐ விகுதி வந்துருச்சுனாலே அது கூட என்ன வந்துடும்? வல்லினம் மிகும். ஓகேங்களா. அப்ப இந்த இடத்துல கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், இதுதான் சரி, மீதி எல்லாமே தப்பு. ஓகேங்களா. அடுத்து பார்க்கலாமா? பாருங்க, கோதைவில் குரிசில் அண்ணான் இப்பாடலடி யாரை குறிக்கிறது? ஓகேங்களா. சோ கோதைவில் குரிசில் அப்படிங்கிறது வெற்றி மாலை அணிந்த வில்லையுடைய ராமன் அப்படிங்கிற பொருளில் வரும். ஓகேங்களா. சோ யாரை குறிக்குது? ராமனை குறிக்கிறது. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க, பொருந்தாத இணையினை காண்க. ஓகேங்களா. சோ இந்த இடத்துல யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு யார் சொன்னாங்க? கணியன் பூங்குன்றனார் சொன்னாரு. கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுதுன்னு நாமக்கல் கவிஞர் சொன்னாரு. மங்கையராய் பிறப்பதற்கே மாதவம் செய்திடல் வேண்டும் அப்படின்னு கவிமணி சொன்னார். ஓகேங்களா. சோ தேனுக்கும் செந்தமிழே நீ கனி அப்படின்னு பாரதியார் சொல்லல, பாரதிதாசன் சொன்னார். ஓகேங்களா. சோ பாரதி தாசன் சொன்னாரு. அப்ப ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகேங்களா. ஆப்ஷன் டி தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க, பசி வந்திட பத்தும் பறந்து போ. ஓகேங்களா. சோ இந்த வரிகள் இடம்பெற்ற நூல் எது? ஓகேங்களா. சோ இந்த வரிகள் இடம்பெற்ற நூல் பாத்தீங்க அப்படின்னா நல்வழி. ஓகேங்களா. ஆப்ஷன் டி, நல்வழி. நல்வழி அப்படிங்கிற நூல்ல தான் இந்த வரிகள் இடம்பெறும். ஓகேங்களா. சோ எப்படி இருக்கும் அப்படின்னா, பசி வந்திட பத்தும் பறக்கும்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. சோ 26வது பாட்டா வரும். மானங்குளங்கல்வி வன்மை அறிவுடைமை தானன் தவம் உயர்ச்சி தாளாண்மை தேனின் கசிவந்த சொல்லுயர் மேல் காமுறுதல் பத்தும் பசிவந்திட பறந்து போம் அப்படின்னு வரும். ஓகேங்களா. அதாவது மானம், குடிப்பிறப்பு, கல்வி, ஈகை, அறிவுடைமை, தானம், தவம், உயர்வு, தொழிலின் முயற்சி, தேன் போலும் இனிமை பொருந்திய சொல்லையுடைய மங்கையர் மேல் ஆசை வைத்தல், இந்த 10மே பாத்தீங்க அப்படின்னா பசி வந்துச்சு அப்படின்னா பறந்து போயிரும் அப்படின்னு சொல்லி நல்வழியில ஔவையார் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. சோ நல்வழி ஔவையார் எழுதிய நூல். ஓகேங்களா. மொத்தமா 41 பாடல்கள் இருக்கும். ஓகேங்களா. அதுல ஒரு இடத்துல பாத்தீங்க அப்படின்னா கரிமுகத்து தூமணி அப்படின்னு வரும். ஓகேங்களா. சோ கரிமுகத்து தூமணி அப்படிங்கிறது பிள்ளையாரை குறிக்கிறது. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க, லத்தீன் மொழியில் லிப்ரா என்னும் சொல்லிற்கு டேஸ் என்று பெயர். ஓகேங்களா. சோ லிப்ரா அப்படிங்கிற சொல்லுக்கு பாத்தீங்க அப்படின்னா புத்தகம் அப்படிங்கிற பொருள். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க, பொறுத்துக. அன்னம். ஓகேங்களா. சோ இது பாத்தீங்க அப்படின்னா மயங்கொலி சொற்கள். ஓகேங்களா. அன்னம் அப்படின்னா உங்களுக்கு பறவை, சரி. ஓகேங்களா. அப்ப 1. இந்த அன்னம் பாத்தீங்க அப்படின்னா மேல்வாய். வன்மை பாத்தீங்க அப்படின்னா வளமை. இந்த வன்மை வலிமை. அப்போ 1, 2, 3, 4 தான் சரியா இருக்கு. ஓகேங்களா. சோ நேருக்கு நேராவே சரியாக இருக்கிறது. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க, சொல்லின் செல்வன் என அழைக்கப்படுபவர் யார்? ஓகேங்களா. சோ சொல்லின் செல்வர் பாத்தீங்க அப்படின்னா அனுமன். ஆப்ஷன் ஏ, அனுமன். அடுத்த கொஸ்டின் பாருங்க, அருள் என்னும் அன்பின் குளவி பொருள் என்னும் செல்வ செவிலியால் உண்டு. ஓகேங்களா. சோ இது திருக்குறள்ல வரும். ஓகேங்களா. அருள் அப்படிங்கிற அந்த அன்பு குழந்தை, குளவினா குழந்தை, பொருள் அப்படிங்கிற செல்வ செவிலி. ஓகேங்களா. சோ அருள் அப்படிங்கிற அந்த குழந்தைய, பொருள் அப்படிங்கிற செல்வம் அப்படிங்கிற செல்வ செவிலி இருக்காங்க இல்லையா, சோ செவிலி தான் அந்த குழந்தைய வளர்ப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. சோ குழந்தைக்கு நான் இந்த இடத்துல உருவகப்படுத்துறது என்ன அப்படின்னா அருள். ஓகேங்களா. அடுத்து பாருங்க, பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ் என்னும் நூலினை தழுவி எழுதிய தமிழ் நூல். ஓகேங்களா. சோ பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ் அப்படிங்கிற அந்த நூலை தழுவி எழுதிய தமிழ் நூல் பாத்தீங்க அப்படின்னா ரச்சன்ய யாத்திரிகம். ஓகேங்களா. சோ ரச்சன்ய யாத்திரிகம் இது யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னா, இந்த நூல் இருக்கு இல்லையா ஆங்கில நூல், அதை யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னா ஜான் பன்யன். ஜான் பன்யன் தான் எழுதியிருப்பாரு. ஓகேங்களா. சோ புனித பயணத்தின் முன்னேற்றம் அப்படிங்கிற அந்த தலைப்பு வரும். அதோட தமிழாக்கம் பாத்தீங்க அப்படின்னா மோட்ச பயணம். ஓகேங்களா. சோ அதை பார்த்துதான் அந்த நூலை தழுவிதான் பாத்தீங்க அப்படின்னா ஹெச்ஏ கிருஷ்ணபிள்ளை இருக்காங்க இல்லையா, சோ கிருஷ்ணனார், அவரு பாத்தீங்க அப்படின்னா ரச்சன்ய யாத்திரிகம் அப்படிங்கிற அந்த நூலை எழுதியிருப்பார். ஓகேங்களா. இது ஒரு காப்பிய நூல். அடுத்த கொஸ்டின் பாருங்க,
கடல் தரும் சங்குகளின் வகைகள் எத்தனை? ஓகேங்களா. சோ கடல் தரும் சங்கு பாத்தீங்க அப்படின்னா நிறைய வகைகள் இருக்கு. ஓகேங்களா. சோ நம்மளோட நாட்டுல என்னென்ன சொல்லுவாங்க அப்படின்னா மொத்தமா 3 வகை தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா. சோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் 3. என்ன அப்படின்னா வலம்புரி சங்கு, இடம்புரி சங்கு, சலஞ்சலம், பாஞ்ச சன்னியம் அப்படின்னு 3ஆ பிரிப்பாங்க. ஓகேங்களா. சோ இதுல வலம்புரி சங்கு பாத்தீங்க அப்படின்னா அரிதானது. இடம்புரி சங்கும் சலஞ்சலம் பாஞ்ச சன்னியமும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மிக மிக அபூர்வமானது. ஓகேங்களா. சோ இது பாத்தீங்கன்னா மொத்தமா 80க்கும் மேல வகைகள் இருக்கு இந்த சங்குல. ஒரு சிலது சொல்றேன் பாருங்க. போர் சங்கு, ஊது சங்கு, பால் சங்கு, இளஞ்சிவப்பு சங்கு, கீற்று சங்கு, சிலந்தி சங்குன்னு நிறைய இருக்கு. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அகர வரிசைப்படி அமைந்துள்ளதை கண்டிருக்கீங்களா. சோ ஃபர்ஸ்ட் முதல் எழுத்து பார்க்கணும். எல்லாமே ஒரே மாதிரி இருந்தது அப்படின்னா இரண்டாவது எழுத்தை பார்க்கணும். பாருங்க இதுக்கான ஆன்சர் எழல், எழால், எழிலி, எழில். ஓகேங்களா. சோ இதுதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? பாருங்க காலமேக புலவரின் இயற்பெயர் என்ன? ஓகேங்களா. சோ காலமேக புலவரோட இயற்பெயர் பாத்தீங்க அப்படின்னா வரதன். ஓகேங்களா. சோ காலமேக புலவர் பாத்தீங்க அப்படின்னா சிலேடை பாடுவதில் வல்லவர். சிலேடைனா என்ன அப்படின்னா ஒரு பாடல் பாத்தீங்க அப்படின்னா 2 விதமான பொருள் தர்ற மாதிரி அமைத்து பாடுறதுதான் சிலேடை. சிலேடையை வேற மாதிரியும் சொல்லலாம், இரட்டுற மொழிதல் அணின்னு சொல்லலாம். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? பாருங்க பொறுத்துக. இது வந்து நூலும் அதுக்கான ஆசிரியர்களும். ஓகேங்களா. சோ மானுடம் வெல்லும் பாத்தீங்க அப்படின்னா பிரபஞ்சன். மெர்க்குரி பூக்கள் பாலகுமாரன். வேருக்கு நீர் ராஜம் கிருஷ்ணன். குருதி புனல் இந்திரா பார்த்தசாரதி. சோ இதுக்கான ஆன்சர் 3, 4, 2, 1 தான். ஓகேங்களா. சோ வேற சில இதுவும் பார்க்கலாம். ஓகேங்களா. பாருங்க இந்திரா பார்த்தசாரதி எழுதினது குருதி புனல் நீங்க வந்திருக்கு இல்லையா. சோ அது வந்து ஒரு புதினம். ஓகேங்களா. வேறு சில புதினங்கள் பார்க்கலாம் பாருங்க. அக்னி, ஆகாச தாமரை, இயேசுவின் தோழர்கள், காலவெள்ளம், கிருஷ்ணா கிருஷ்ணா, சுதந்திர பூமி, தந்திர பூமி, திரைக்கு அப்பால். ஓகேங்களா. இந்த மாதிரிலாம் நிறைய எழுதியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ராஜம் கிருஷ்ணன் எழுதினது பாத்தீங்க அப்படின்னா வேருக்கு நீர்னு இந்த இடத்துல இருக்கும். அதுவும் ஒரு புதினம் தான். ஓகேங்களா. அமுதமாகி வருக, அவள், அன்னையர் பூமி, அன்புக்கடல், இடிபாடுகள், உத்தரகாண்டம், உயிர் விளையும் நிலங்கள், கரிப்பு மணிகள், தோட்டக்காரி, ரோஜா இதழ்கள் இந்த மாதிரி வரும். ஓகேங்களா. இந்த வேருக்கு நீர் பாத்தீங்க அப்படின்னா சாகித்ய அகாதமி விருது பெற்றது. ஓகேங்களா. அடுத்து பிரபஞ்சன் எழுதியது பாத்தீங்க அப்படின்னா மானுடம் வெல்லும். இதுவும் ஒரு புதினம் தான். வேறு சிலது பாத்தீங்க அப்படின்னா எனக்குள் இருப்பவள், காகித மனிதர்கள், சந்தியா, பதவி, பூக்கள் நாளையும் மலரும், வானம் வசப்படும் இந்த மாதிரி வரும். ஓகேங்களா. அடுத்து பாலகுமாரன் எழுதியது மெர்க்குரி பூக்கள் இந்த இடத்துல இருக்கும். சோ அதுவும் ஒரு புதினம் தான். அப்போ இந்த சைடு இருக்கிறது எல்லாமே புதினம், புதினத்தை இயற்றிய ஆசிரியர்கள். ஓகேங்களா. அடுத்து அகல் விளக்கு, அடுக்குமல்லி, அத்திப்பூ, இரும்பு குதிரை, இனிய யச்சினி, என் அன்புள்ள அப்பா, 7வது காதல், காமதேனு இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? பாருங்க சென்னை பல்கலைக்கழகம் பேராசிரியர் சுந்தரனாருக்கு வழங்கிய பட்டம் எது? ஓகேங்களா. சோ பேராசிரியர் சுந்தரனாருக்கு சென்னை பல்கலைக்கழகம் என்ன பட்டம் கொடுத்தது அப்படின்னா ராவ் பகதூர். ஓகேங்களா. ராவ் பகதூர். இதுல ராவ் அப்படிங்கிறது இளவரசர் அப்படிங்கிற பொருளையும், பகதூர் அப்படிங்கிறது மதிப்பிற்குரியவர் அப்படிங்கிற பொருளையும் தரும். மொத்தமா ராவ் பகதூர் அப்படிங்கிறது தமிழ்ல என்ன மாதிரி பொருளை தரும் அப்படின்னா ஆளுமை திறன். ஆளுமை திறன் அப்படிங்கிற பொருளை தரும். ஓகேங்களா. சோ இது வந்து பேராசிரியர் சுந்தரனாருக்கு சென்னை பல்கலைக்கழகம் கொடுத்த பட்டம். அடுத்து பாருங்க பாரதியார் மொழிபெயர்த்த நூல். ஓகேங்களா. சோ பாரதியார் மொழிபெயர்த்த நூல் பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கொடுத்திருக்கிறதுல கீதை. ஓகேங்களா. சோ 2 பண்ணிருப்பாரு. என்னென்ன அப்படின்னா பதஞ்சலியின் யோக சூத்திரம், பகவத்கீதை இந்த 2யுமே தமிழில் மொழிபெயர்த்திருப்பார். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க கீழ்காண்பவற்றுள் கொடி வகையை சேர்ந்தது எது? ஓகேங்களா. சோ கீழே இருக்கிற அந்த இதுல கொடி வகை எது? குறுக்கத்தி அப்படிங்கிறது தான் கொடி வகை. ஓகேங்களா. செண்பகம் அப்படிங்கிறது செண்பகப்பூ எல்லாருக்கும் தெரியும் இல்லையா. அந்த செண்பகப்பூ வர மரம் தான் பாத்தீங்க அப்படின்னா செண்பக மரம். கொன்றை அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா கோல்டன் ஷவர் ட்ரீ அப்படிம்பாங்க. ஓகேங்களா. சோ அதாவது மஞ்சள் கலர்ல பாத்தீங்க அப்படின்னா இலையே தெரியாது, ஃபுல்லா வந்து அந்த பூ இருக்கிற மாதிரியே இருக்கும். ஓகேங்களா. அது போக பாத்தீங்க அப்படின்னா அது வந்து மேல இருந்து அப்படியே கொட்டுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. சோ அந்த மாதிரி தெரியறது தான் பாத்தீங்க அப்படின்னா கொன்றை. இது பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு பூக்கும் தாவரம். ஓகேங்களா. அதாவது இதுவும் ஒரு மரம்.
அடுத்து கமுகு. கமுகு பாத்தீங்க அப்படின்னா பாக்கு மரம். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மரம் தான் இல்லையா? சோ பாக்கு மரம். அப்ப மீதி இருக்க 3மே மரம். இது மட்டும்தான் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொடி வகையை சேர்ந்தது. இது எப்படி, இதை வந்து வேற வேற பெயர்கள்ல சொல்லலாம். மாதவி, குருகு, கத்திகை அப்படின்னு சொல்லலாம். வசந்த மல்லின்னு சில பேர் சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது வந்து ஒரு கொடி வகையை சார்ந்தது, ஒரு மலர் கொடி. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, வலு சொற்கள் நீக்கி எழுதுக. ஓகேங்களா? சோ புண்ணாக்கு விற்பனையில் பதட்டம் அடைந்தான். ஓகேங்களா? புண்ணாக்கு அப்படின்னு வராது. ஓகேங்களா? சோ பின்னாக்கு அப்படின்னு தான் எழுதணும். புண்ணாக்கு அப்படிங்கிறத நம்ம பின்னாக்குன்னு தான் எழுதணும். இதுதான் சரி. பதட்டம் வராது, பதற்றம் வரும். ஓகேங்களா? சோ பதட்டம் வராது, பதற்றம். அப்போ பின்னாக்கு இந்த இடத்துல சரி, ஆனா இது தப்பா இருக்கு. ஓகேங்களா? அடுத்து வேர்வை சிந்த சுவற்றில் வராது, சுவரில் வரும். ஓகேங்களா? அப்ப இந்த இடத்துல வேர்வையும் வராது, வியர்வைன்னு வரும். அப்போ வேர்வை சிந்த சுவரில் ஏறினான் அப்படிங்கிறது தான் சரியா இருக்கு. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, கூத்தருக்கு தன் நாட்டையே தந்தவன். ஓகேங்களா? சோ கூத்தர் அப்படின்னா பாணர்களை வரும். ஓகேங்களா? சோ யாழ்மேட்டி பாடும் பாணர்களை வரும் இந்த இடத்துல. ஓகேங்களா? சோ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா ஓரி. ஓகேங்களா? சோ அந்த கடையெழு வள்ளல்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்கள பத்தி வரும் சிறுபான்ஆற்றுப்படையில. ஓகேங்களா? அந்த இடத்துல வரும். யார் யாரு அப்படின்னா பேகன், பாரி, காரி, ஆய், அதியமான், நல்லி, ஓரி அப்படிங்கிற அந்த 7 பேத்து வரும். ஓகேங்களா? சோ இதுல முக்கியமானது ஒரு சிலது இருக்கும், பாத்துக்கலாம். பேகன் பாத்தீங்க அப்படின்னா மயிலுக்கு போர்வை அளித்தவர். ஓகேங்களா? சோ பாருங்க ஒரு நிமிஷம். பேகன் பாத்தீங்க அப்படின்னா மயிலுக்கு போர்வை மயிலுக்கு போர்வை கொடுத்தவர். ஓகேங்களா? இது பாத்தீங்க அப்படின்னா பொதினி மலையில வாழ்ந்தவர். ஓகேங்களா? சோ பொதினி அப்படிங்கிறது இப்போதைய பழனி மலை. ஓகேங்களா? சோ பொதினி மலையில் வாழ்ந்தவர். அடுத்து பாத்தீங்கன்னா பாரி. பாரி எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா, முல்லைக்கு தேர் கொடுத்தவர். முல்லைக்கு தேர் கொடுத்தவர். இவர் எந்த இடத்துல இருந்தார் அப்படின்னா பரம்பு மலை. பரம்பு மலை. அடுத்து காரி. ஓகேங்களா? சோ காரி பாத்தீங்க அப்படின்னா அடுத்து ஆய். ஓகேங்களா? ஆய் பாத்தீங்க அப்படின்னா பொதிகை மலை. பொதிகை மலை. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அதியமான். அதியமான் நெல்லிக்கனி கொடுத்தவர் இல்லையா, சோ அவரு பாத்தீங்க அப்படின்னா தர்மபுரி. அடுத்து நல்லி. நல்லி பாத்தீங்க அப்படின்னா நீலகிரி. இவரு பாத்தீங்க அப்படின்னா நண்பர்கள் வாழ்க்கை நடத்துவதற்காக வேண்டிய அனைத்து வசதிகளையும் நல்கியவர் தான் நல்கி. ஓகேங்களா? அடுத்து ஓரி. ஓரி பாத்தீங்க அப்படின்னா கொல்லிமலை. ஓகேங்களா? அவர் வந்து அவரோட குறும்பொறை அப்படிங்கிற நாடு முழுவதுமே யாழ்மேட்டும் பாணர்களுக்கு கொடுத்துட்டாரு. ஓகேங்களா? மொத்தமா 7 பேர் பாருங்க. 1 2 3 4 5 6 7. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? பாருங்க, 10 பாட்டில் மிகச்சிறிய நூல். ஓகேங்களா? சோ 10 பாட்டுல மிகச்சிறிய நூல் பாத்தீங்க அப்படின்னா முல்லைப்பாட்டு. ஓகேங்களா? முல்லைப்பாட்டு. 10 பாட்டுல மொத்தமா 10 பாட்டு இருக்கும் இல்லையா, அது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். பாருங்க, திருமுருகாற்றுப்படை, அதுக்கப்புறம் பொருணர் ஆற்றுப்படை, அதுக்கப்புறம் சிறுபான் ஆற்றுப்படை, அடுத்து பெரும்பான் ஆற்றுப்படை, அதுக்கப்புறம் முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, நெடுநல்வாடை, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, மலைபடுகடா. ஓகேங்களா? சோ 2 4 6 8 10 மொத்தமா 10 பாட்டு 10 பாட்டுல இருக்கும் இல்லையா. சோ இதுல அடிவரையறை வச்சுதான் வந்து எது பெரிய நூல் எது சிறிய நூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ திருமுருகாற்றுப்படை பாத்தீங்க அப்படின்னா 317 அடி. ஓகேங்களா? பொருணர் ஆற்றுப்படை 248. அடுத்து சிறுபான் ஆற்றுப்படை 269, பெரும்பான் ஆற்றுப்படை 500, முல்லைப்பாட்டு பாத்தீங்க அப்படின்னா 103, மதுரை காஞ்சி 782, நெடுநல்வாடை 188, குறிஞ்சிப்பாட்டு 261, பட்டினப்பாலை 301, மலைபடுகடாம் 583.
ஓகேங்களா. சோ இந்த மாதிரி வரும். சோ இதுல வந்து எது கம்மியா இருக்கு அப்படின்னா முல்லைப்பாட்டு 103 தான் கம்மியா இருக்கு இல்லையா. அப்ப மிகச்சிறிய நூல் முல்லைப்பாட்டு. இருக்கிறதுலயே அதிகமா எது இருக்கு 782. அப்ப மதுரை காஞ்சி தான் பாத்தீங்க அப்படின்னா இருக்கிறதுலயே அந்த 10 பாட்டுலயே மிகப்பெரிய நூல் பாத்தீங்க அப்படின்னா மதுரை காஞ்சி. ஓகேங்களா. இந்த அடிகளை வச்சுதான் எது பெரியது எது சிறியதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா. பாருங்க, தேனிலே ஊறிய சுவைதேரும் சிலப்பதிகாரம் என்ற சிலப்பதிகாரத்தை கூறியவர். ஓகேங்களா. சோ தேனிலே ஊறிய சுவைதேரும் சிலப்பதிகாரம் அப்படி சொன்னவர் பாத்தீங்க அப்படின்னா கவிமணி. ஓகேங்களா. சோ கவிமணி தேசியம் விநாயகனார். ஓகேங்களா, தேசிக விநாயகனார். அடுத்து பாருங்க, சூளாமணி நூலின் ஆசிரியர். ஓகேங்களா. சோ சூளாமணி நூலின் ஆசிரியர் பாத்தீங்க அப்படின்னா தோளாமொழி தேவர். ஓகேங்களா. சோ தோளாமொழி தேவர். ஒரே நிமிஷம் இருங்க. சோ ஐம்பெருங்காப்பியங்கள் வந்து யார் யார் இயற்றினாங்கன்னு பாத்துட்டோம் இல்லையா. ஐஞ்சிறுங்காப்பியங்கள் என்னென்ன வரும்? உதயனகுமார காவியம். ஓகேங்களா. சோ உதயனகுமார காவியம், நாககுமார காவியம், யசோதர காவியம், சூளாமணி, நீலகேசின்னு வரும். ஓகேங்களா. சோ இதுல சூளாமணி பாத்தீங்க அப்படின்னா தோளாமொழி தேவர் அப்படிங்கிறவர் தான் எழுதினவர். ஓகேங்களா. ஒரு சிலது பாத்தீங்க அப்படின்னா ஆசிரியர் பெயர் தெரியவில்லைன்னு வரும். ஓகேங்களா. அடுத்து பார்க்கலாமா. அடுத்து பாருங்க, பாண்டிய நாட்டை சிறப்பிப்பதற்காகவே பாடப்பட்ட நூல். ஓகேங்களா. சோ பாண்டிய நாட்டை சிறப்பிப்பதற்காகவே பாடப்பட்ட நூல் பாத்தீங்க அப்படின்னா பரிபாடல். ஓகேங்களா. சோ பரிபாடல் பாத்தீங்க அப்படின்னா 8 தொகை நூல்களுள் ஒன்று. 8 தொகை நூல்களுள் ஒன்று பாண்டிய நாட்டை சிறப்பிப்பதற்காகவே பாடப்பட்ட நூல். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க, கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைபடாது என்ற வரிகள் தமிழர்களின் இந்த பண்பை குறிக்கிறது. ஓகேங்களா. சோ கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைபடாது அப்படிங்கிற அந்த வரிகள் பாத்தீங்க அப்படின்னா தமிழர்களோட வணிகத்தை குறிக்குது. ஓகேங்களா. சோ வணிகத்தை குறிக்கும். இது வரிகள் பாத்தீங்க அப்படின்னா எந்த இதுல வரும், எந்த நூல்ல வரும் அப்படின்னா பட்டினப்பாலை. ஓகேங்களா. இடம்பெறும் நூல் என்ன? பட்டினப்பாலை. அடுத்து பாருங்க, கீழ்வரும் பாடலில் இருந்து எடுக்கப்பட்ட சொற்களுள் எது எதிர்ச்சொல் இல்லை? நன்மையும் தீமையும் என்றிருத்திரத்தால் தன்னொடும் அவனொடும் தருக்கிய புணர்த்து சொல் எதிர்பெறான் சொல்லி இன்புறல் புள்ளி தோன்றும் கைக்கிளை குறிப்பே. ஓகேங்களா. இந்த இடத்துல ஒவ்வொன்றும் கொடுத்துருக்காங்க. எது எதிர்ச்சொல் இல்லை அப்படின்னு கேட்கிறாங்க. பாருங்க, நன்மைக்கு தீமை எதிர்ச்சொல், தன்னோடு பிறரோடு எதிர்ச்சொல், இன்புறல் துன்புறல் எதிர்ச்சொல். ஆனா கைக்கிளை அப்படிங்கிறது ஒருதலை காமம் அப்படிங்கிற பொருளை தான் தரும். இது வந்து பொருள். ஓகேங்களா. எதிர்ச்சொல் கிடையாது. அப்போ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க, விளையாட்டின் அடிப்படை நோக்கம். ஓகேங்களா. சோ விளையாட்டின் அடிப்படை நோக்கம் பாத்தீங்க அப்படின்னா போட்டி தான். ஓகேங்களா. சோ பரிசோ வெற்றியோ கிடையாது. அதோட அடிப்படை நோக்கம் பாத்தீங்க அப்படின்னா போட்டி. அடுத்து பாருங்க, உவமைக்கு ஏற்ற பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஓகேங்களா. சோ உவமைக்கு ஏற்ற பொருத்தமான பொருள் பாருங்க, கனி இருக்க காய் விரும்பியது போல. ஓகேங்களா. சோ இது வந்து திருக்குறள்ல வரும் இல்லையா. சோ கனி இருக்கு காய் விரும்பியது எதற்கு பொருளாக வரும் அப்படின்னா அறியாமை. ஓகேங்களா. சோ அறியாமையாலதான் அப்படி செய்யறாங்க இல்லையா. அடுத்து பாருங்க, பொறுத்துக நான்மணி மாலை மலரும் மாலையும் நான்மணி கடிகை தேம்பாவணி. ஓகேங்களா. இந்த நூல் வந்து எந்த இதுல வரும்? ஓகேங்களா. சோ நான்மணி மாலை அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிற்றிலக்கியம். மலரும் மாலையும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு கவிதை நூல். அடுத்து நான்மணி கடிகை பாத்தீங்க அப்படின்னா நீதி நூல். தேம்பாவணி காப்பியம். ஓகேங்களா. சோ இதுக்கான ஆன்சர் 2, 1, 4, 3 தான் இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா. சோ மலரும் மாலையும் பாத்தீங்க அப்படின்னா தேசிக விநாயகம் பிள்ளை எழுதினது. நான்மணி கடிகை பாத்தீங்க அப்படின்னா விளம்பி நாகனார் எழுதியது. தேம்பாவணி பாத்தீங்க அப்படின்னா வீரமாமுனிவர் எழுதியிருப்பார். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க, குருக் மால்தோ பிராகுய் என்பன. ஓகேங்களா. சோ குருக் மால்தோ பிராகுய் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா வட திராவிட மொழிகள். ஓகேங்களா. சோ தென் திராவிட மொழிகள் பாத்தீங்க அப்படின்னா தமிழ், கன்னடம், மலையாளம், துளு, குடகு, தோடா, கோத்தா, கொரகா, இருளா இதெல்லாமே தென் திராவிட மொழிகள். ஓகேங்களா. நடு திராவிட மொழிகள் பாத்தீங்க அப்படின்னா தெலுங்கு, கோண்டி, கோயா, கூலி, கோலாமி, பர்ஜி, கதபா, ஹோண்டா, நாயக்கி, பெங்கோ, ஜதபு இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நடு திராவிட மொழிகள் வந்து. ஓகேங்களா. சோ வட திராவிட மொழிகள் பாத்தீங்கன்னா குருக் மால்தோ பிராகுய் இது 3 தான். ஓகேங்களா.
அடுத்த கொஸ்டின் பாருங்க. திருக்குறளில் ஒப்புரவு என்பதன் பொருள். ஓகேங்களா, ஒப்புரவு அப்படின்னாலே உதவி அப்படிங்கிற பொருள். ஓகேங்களா, ஆப்ஷன் டி உதவி. அடுத்து பாருங்க, உவமை தொகை இலக்கண குறிப்பிற்கு பொருந்தாத சொல்லை காண்க. ஓகேங்களா, சோ கீழே இருக்கிறதுல பொருந்தாதது கேட்கிறாங்க. அப்ப 3 வந்து உவமை தொகையா தான் இருக்கணும். ஓகேங்களா, சோ பாருங்க, கயல் போன்ற விழி, அடுத்து மலர் போன்ற முகம், தாமரை போன்ற கண்கள், இது எல்லாமே உவமை தொகை. வெண்ணிலவு மட்டும்தான் பாத்தீங்கன்னா வெண்மை நிலவு அப்படின்னு வரும். ஓகேங்களா, சோ இது பண்பு தொகை. மை விகுதி வந்துட்டாலே அது வந்து பண்பு தொகை. அப்ப இதுதான் ஆன்சர், ஆப்ஷன் சி. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. நூறாசிரியம் என்னும் கவிதை நூலின் ஆசிரியர். ஓகேங்களா, சோ நூறாசிரியம் அப்படிங்கிற கவிதை நூலின் ஆசிரியர் பாத்தீங்க அப்படின்னா பெருஞ்சித்திரனார். ஓகேங்களா, ஆப்ஷன் சி பெருஞ்சித்திரனார். பாவலரேறு பெருஞ்சித்திரனார். அடுத்து பாருங்க, இறந்தும் இரவாது வாழும் தமிழ் மாணவர், அவர் தமிழ் உள்ளங்களில் இன்றும் வாழ்கிறார், என்றும் வாழ்வார். இவர் வந்து யாரு அப்படின்னா ஜி.யு. போப். ஓகேங்களா, சோ இறந்தும் இரவாது வாழும் தமிழ் மாணவர் பாத்தீங்க அப்படின்னா ஜி.யு. போப். அடுத்து பாருங்க, வரலாற்றில் வள்ளியம்மையின் பெயர் என்றும் நிலைத்து நிற்கும் என்று காந்தியடிகள் எந்த நூலில் கூறுகிறார். ஓகேங்களா, சோ வள்ளியம்மையின் பெயர் பாத்தீங்க அப்படின்னா எப்பயுமே நிலைத்து நிற்கும் அப்படின்னு காந்தியடிகள் சொல்லியிருக்காரு. எந்த நூல்ல அப்படின்னா தென்னாப்பிரிக்க சத்தியாகிரகம். ஓகேங்களா, சோ தென்னாப்பிரிக்க சத்தியாகிரகம். அடுத்து பாருங்க, சட்டை என்ற சிறுகதையை எழுதியவர். ஓகேங்களா, சோ சட்டை அப்படிங்கிற சிறுகதை எழுதியவர் பாத்தீங்க அப்படின்னா ஜெயகாந்தன். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க, தவறான விடையை தேர்வு செய்க. ஓகேங்களா, சோ சிலப்பதிகாரம் கைலாயமலை, கம்பராமாயணம் சிரிங்கி பேரம், தேம்பாவணி வளன், சீராப்புராணம் மந்திராசல். ஓகேங்களா, அதாவது ஒவ்வொன்றிலையும் இருக்கிறது தான் உள்ள அந்த பாடலுக்குள்ள வரும் இல்லையா, அதுதான் வரும். இந்த இடத்துல எது தப்பா இருக்கு அப்படின்னா ஆப்ஷன் ஏ சிலப்பதிகாரம் கைலாயமலை. ஓகேங்களா, சோ பாத்தீங்கன்னா சீராப்புராணம் மந்திராசலம் இருக்கு இல்லையா, சோ மந்தரமலை அப்படிங்கிற பேர்ல இந்த சீராப்புராணத்தில் வரும். தேம்பாவணியின் உங்களுக்கு தலைவன் பாத்தீங்க அப்படின்னா வளன் வருவார். ஓகேங்களா, அடுத்து கம்பராமாயணத்துல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிரிங்கி பேரம் அப்படிங்கிறது வரும். எந்த இடத்துல வரும் அப்படின்னா கங்கை கரையில் இருக்கும் சிரிங்கி பேரம் இருக்கு இல்லையா, அந்த ஊர்ல தான் புகன் வந்து பிறந்திருப்பார். ஓகேங்களா, சிலப்பதிகாரத்துல கைலாயமலை உங்களுக்கு வராது. ஓகேங்களா, சோ என்ன வரும் அப்படின்னா வைகை கரை இருக்கு இல்லையா, வைகையின் தென்கரையின் வழியாக பாத்தீங்க அப்படின்னா நெடுவேல் குன்றம் அப்படிங்கிற அந்த மலை வரும். அது பாத்தீங்க அப்படின்னா சுருளி மலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, சோ அதுதான் வரும். இந்த இடத்துல கைலாயமலை வராது. ஓகேங்களா, ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க, சித்தர்களின் தலைவராக போற்றப்படுபவர். ஓகேங்களா, சோ சித்தர்களின் தலைவராக போற்றப்படுவர் பாத்தீங்க அப்படின்னா அகத்தியர். ஆதி சித்தர் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு திருமூலர்னு வரும். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா. பாருங்க, திருக்குறளில் உள்ள மொத்த சொற்கள். ஓகேங்களா, சோ திருக்குறளில் உள்ள மொத்த சொற்கள் பாத்தீங்க அப்படின்னா 14,000. ஓகேங்களா, சோ திருக்குறளில் உள்ள மொத்த சீர்கள் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1330 குறளா இன்டூ 7, ஒவ்வொன்றிலையும் 7 சீர் எவ்வளவு வரும் 9310 வரும். அப்போ 9310 சீர்கள். ஓகேங்களா, சோ சீர்களுக்கும் சொற்களுக்கும் நீங்க வந்து தப்பா எடுத்துக்க கூடாது. ஓகேங்களா, ஒரே சீர்ல உங்களுக்கு 2 சொல் கூட வரலாம். ஓகேங்களா, சோ இந்த இடத்துல திருக்குறளில் உள்ள மொத்த சொற்கள் அப்படின்னா 14,000, மொத்த சீர்கள் அப்படின்னா 9310. ஓகேங்களா, அடுத்து பார்க்கலாமா. பாருங்க, தமிழ்நாட்டில் பட்டாசு வெடிக்காத ஊர். ஓகேங்களா, சோ தமிழ்நாட்டில் பாத்தீங்க அப்படின்னா பட்டாசு வெடிக்காத ஊர் பாத்தீங்க அப்படின்னா கூந்தன் குளம். ஓகேங்களா, சோ திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி அருகே உள்ள கூந்தன் குளம் கிராமம் தான் பாத்தீங்க அப்படின்னா எப்பயுமே பட்டாசு வெடிக்க மாட்டாங்க. ஓகேங்களா, சோ தீபாவளின்னு கிடையாது, எந்த நாளுமே பட்டாசு வெடிக்க மாட்டாங்க. அந்த ஊர்ல பட்டாசு சத்தமே கேட்காது. ஓகேங்களா, அடுத்து பாருங்க, என்னுடைய நாடு என்னும் பாடல் இடம்பெற்றுள்ள தலைப்பு. ஓகேங்களா, சோ என்னுடைய நாடு அப்படிங்கிற பாடல் வந்து எந்த தலைப்பின் கீழ் வரும் பாத்தீங்க அப்படின்னா தேசிய மலர். ஓகேங்களா, தேசிய மலர். அடுத்து பாருங்க, பொறுத்துக. ஓகேங்களா, சோ அதுல இருக்க வேலை. ஓகேங்களா, சோ தொழில் கொடுத்திருப்பாங்க. குறிஞ்சி பாத்தீங்க அப்படின்னா கிளங்கறிதல், முல்லை பாத்தீங்க அப்படின்னா வரகு விதைத்தல், மருதம் பாத்தீங்க அப்படின்னா நெல் அறிதல், நெய்தல் பாத்தீங்க அப்படின்னா உப்பு விற்றல். ஓகேங்களா, சோ 2, 4, 1, 3. ஓகேங்களா, சோ கருப்பொருள்கள் இருக்கு இல்லையா, 5 திணைகளோட கருப்பொருள்கள் ஃபுல்லாவே படிச்சு வச்சுக்கோங்க. கம்பல்சரியா அதுல இருந்து ஒரு கொஸ்டின் வரும். ஓகேங்களா, சோ ஃபுல்லா தெளிவா படிச்சு வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, ஓரெழுத்து ஒரு மொழி பொருள் தருக. ஓகேங்களா, ஓ அப்படிங்கிற அந்த எழுத்தோட பொருள் இங்க கீழே இருக்க 4ல செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா, சோ பாத்தீங்க அப்படின்னா மகிழ்ச்சி அப்படிங்கிற பொருளை தரும். வேறு சில பொருள்களும் உண்டு. மதகு நீர் தாங்கும் பலகை, அப்புறம் வந்து சென்று தங்குதல் அப்படிங்கிற பொருளையும் தரும். ஓகேங்களா, அடுத்து பாருங்க,
அர்ஜுனன் தபசு எனப்படுவது. ஓகேங்களா? சோ அர்ஜுனன் தபசு அப்படிங்கிறது எதுக்காக நிகழ்த்தப்படுவதுன்னு பாத்தீங்க அப்படின்னா மழை வேண்டி நிகழ்த்தப்படுவது. ஓகேங்களா? சோ மழை வேண்டி நிகழ்த்தப்படுவது என்ன? அர்ஜுனன் தபசு. அடுத்து பாருங்க, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல். ஓகேங்களா? சோ இது வந்து ஃபுல்லாவே நீங்க தெளிவா படிச்சீங்க அப்படின்னா எது வந்து சரியா இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? சோ தூய மனத்தினின்று வெளிப்படும் உணர்வே மெய்யானது. ஓகேங்களா? சோ இதுக்கான ஆன்சர் தூய மனத்தினின்று வெளிப்படும் உணர்வே மெய்யானது. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, கன்னிமாரா நூலகம் எங்கே உள்ளது? ஓகேங்களா? சோ கன்னிமாரா நூலகம் பாத்தீங்க அப்படின்னா சென்னையில இருக்கு. ஓகேங்களா? சோ சென்னை. அடுத்த கொஸ்டின் பாருங்க, கீழ்காணும் சொற்களுள் யானை என்னும் பொருள் குறிக்காத சொல். ஓகேங்களா? சோ யானைக்கு பாத்தீங்கன்னா நிறைய வேறு சொல் வரும். ஓகேங்களா? இந்த இடத்துல எது குறிக்காது அப்படின்னா கேளல் அப்படிங்கிறது தான் குறிக்காது. ஓகேங்களா? சோ கரி, வேளம், களிர் இது எல்லாமே யானையை தான் குறிக்கும். யானைக்கு வேறு சில பெயர்களும் உண்டு. ஓகேங்களா? சோ கரி எது? கரி, வேளம், களிறு, களபம், மாதங்கம், கைமா, உம்பர், உம்பல் இந்த மாதிரி நிறைய பொருள்கள் வரும். ஓகேங்களா? சோ கேளல் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பன்றி அப்படிங்கிற அந்த பொருளை தரும். இந்த இடத்துல வராது. ஓகேங்களா? சோ யானை அப்படிங்கிறதுல வராது. அடுத்து பாருங்க, கம்பராமாயணத்தின் 5வது காண்டம். ஓகேங்களா? சோ கம்பராமாயணத்துல பாத்தீங்க அப்படின்னா 6 வகை காண்டங்கள் இருக்கும் இல்லையா? சோ 5வது காண்டம் பாத்தீங்க அப்படின்னா சுந்தர காண்டம். ஓகேங்களா? சோ இதுல 6 வகை காண்டங்கள் இருக்கும். என்னென்ன அப்படின்னா பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிட்கிண்டா காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம் அப்படின்னு 6 வகை காண்டங்கள் இருக்கு. அடுத்து பாருங்க, ஆங்கில சொற்களுக்கு நேரான தமிழ் சொற்களை அறிக. ஓகேங்களா? சோ இந்த செஞ்சுரி டென்ஷன் நிறைந்தது அப்படிங்கிறதுக்கு தமிழ் சொற்கள் எல்லாமே போட்டு எழுதணும். பாருங்க, இந்த நூற்றாண்டு மன அழுத்தம் நிறைந்தது. ஓகேங்களா? சோ இதுதான் ஆன்சர். என்னது? இந்த நூற்றாண்டு மன அழுத்தம் நிறைந்தது. அடுத்து பாருங்க, எதிர்ச்சொல்லை எடுத்தெழுது. ஓகேங்களா? சோ தன்மை அப்படிங்கிறது உங்களுக்கு குளிர்ச்சி அப்படிங்கிற பொருளை தரும். தன்மைனா என்ன? குளிர்ச்சி. அதனாலதான் தண்ணீர் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? தண்ணீர் அப்படின்னா என்ன? குளிர்ந்த நீர். அப்போ தன்மைனா என்ன? குளிர்ச்சி அப்படிங்கிற பொருளை தரும். ஆனா இந்த இடத்துல எதிர்ச்சொல் தான் கேட்டிருக்காங்க, பொருள் கேட்கல. ஓகேங்களா? சோ தன்மைனா குளிர்ச்சி அப்படின்னா வெம்மை. ஓகேங்களா? சோ இதுக்கான ஆன்சர் என்ன? வெம்மை. எதிர்ச்சொல்லா சொல் பொருள் கேட்கிறாங்களா அப்படிங்கிறது தெளிவா பார்த்துட்டு தான் எழுது. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, வடநூலாரின் தத்துவ ஞானம் என்னும் கருத்தை முன்னிறுத்தும் திருக்குறளின் அதிகாரத்தை கண்டறிக. ஓகேங்களா? சோ வடநூலாரின் தத்துவ ஞானம் என்னும் கருத்தை முன்னிறுத்தும் திருக்குறளின் அதிகாரத்தை கண்டறி. என்ன திருக்குறள் அதிகாரம் அப்படின்னா மெய் உணர்தல். ஓகேங்களா? சோ எது மெய் எது பொய் அப்படிங்கிறத தெரிஞ்சுதான் நடக்கணும். ஓகேங்களா? சோ மாத்தி புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து நமக்கு துன்ப பிறவி அப்படின்னா இழிவான பிறப்பை தான் தரும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருப்பார். ஓகேங்களா? சோ இதோட பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கான டெஸ்ட் முடிஞ்சது. ஓகேங்களா? சோ மொத்தமா 100 கொஸ்டின். நீங்க வந்து 100ல எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த டெஸ்ட் எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? சோ லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த டெஸ்ட்ல பார்க்கலாம். தேங்க்யூ.